சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th to May 31st. இந்த உடல்ல இருக்கிற அழுக்க நீக்கிறதுக்கு நம்ம குளிச்சிடறோம். இந்த ஆறாவை இப்ப தூய்மைப்படுத்தணும். அதற்கு என்ன வழினா, புத்தர் ஒண்ணுமே பண்ணல. போதி மரத்தடியில அமைதியா உட்கார்ந்தாரு. உட்கார்ந்த அவருக்கு எங்கிருந்து இந்த ஞானம் வந்துச்சு? ருத்ராட்சம் நீங்க கழுத்துல போடும்போது இந்த தொண்டை குழியில போடணும். இந்த விசுக்தி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, என் வீட்டில இருந்து அணியலாமான்னு கேட்டா வடக்கு திசை, ஏன்னா கைலாயம் அங்கதான் இருக்கு. நேரா கைலாயத்தை பார்த்து உங்களுக்கு நீங்களே கழுத்துல கட்டிக்கலாம். என்ன நட்சத்திரம், உங்க நட்சத்திர அதிபதி, அவர் எத்தனையாவது கிழமைகள் ஞாபகம் வச்சுன்னா அத்தனை முகம் கொண்ட ருத்ராட்சத்தை நீங்க அணியலாம். ருத்ராட்சம் அப்படியே சிவனையே பிரதிபலிக்குது. ருத்ராட்சம் அவங்க கழுத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்க உயிர் அவங்கள விட்டு போகாது. அது சிவனுடைய உயிர். அவர் அனுமதி இல்லாம இந்த பூவுலகில் யாருமே அவரை தொட முடியாது. என் நினைவு பூரா சிவனா இருக்குது. அவன் எங்க இருக்காருன்னா, இந்த மனசு ஆட்டோமேட்டிக்கா அதை எத்தனை 7 மலை என்ன 70 மலையா இருந்தாலும் ஏறி போய் பார்த்துட்டு. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ஜோதிடர் அசோக் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம் சாமி. இன்னைக்கு நிறைய மாலைகள் வந்துருச்சு. கருங்காலி மாலை, செங்காலி மாலை, தேவதாரு மாலை, ஸ்படிகம் நமக்கு ஏற்கனவே பழக்கப்பட்டது. அந்த வகையில் இந்த மாலைகளுக்கெல்லாம் முதன்மையாக நமக்கு தெரிஞ்சது ருத்ராட்சம். இப்போ இந்த ருத்ராட்ச மாலை எல்லாரும் அணியலாமாங்கிற கேள்வி இருக்கு. உங்களுடைய பதில்? சிவன் தான் ஆதி யோகி. அவர் நமக்கு பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தது தான் இந்த ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சம் எதுக்கு அணிகிறோம்னா, இந்த உடல்ல இருக்கிற அழுக்க நீக்கிறதுக்கு நம்ம குளிச்சிடறோம். இந்த ஆறாவை இப்போ தூய்மைப்படுத்தணும். அதற்கு என்ன வழினா, மனித உடம்புல 7 சக்கரங்கள் இருக்குது. அதில் இந்த தொண்டை குழியில் விசுக்தி அப்படிங்கிற ஒரு சக்கரம் இருக்குது. இந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணினீங்கன்னா உங்கள் ஆறா தூய்மை ஆயிரும். உதாரணத்துக்கு புத்தருக்கு அவர் இருக்கிற இடத்துலேருந்து 15 கிலோமீட்டருக்கு அவரோட ஆறா பறந்து விரிஞ்சிருக்கும். ஒரு கடிச்சு கொதறக்கூடிய புலி அவரோட ஆறாக்குள்ளே வந்துட்டால் கூட சாந்தமாக மாறிடும். இதுதான் நம்ம ஆறாவுடைய பவர். இந்த ஆறாவை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் என் மேலே ஒரு குரோதத்தோடு வரீங்கன்னா கூட சாந்தமாக உட்காந்து பேசிடுறீங்க. நான் உங்களை எதுவுமே பண்ணலை, நான் உங்களை தொடலை, உங்கள்கிட்ட பேசலை, என்னுடைய ஆறாவே உங்களை கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. இதுதான் மிகப்பெரிய சக்தி. புத்தர் ஒன்றுமே பண்ணலை. போதி மரத்தடியில் அமைதியாக உட்காந்தாரு. உட்கார்ந்த அவருக்கு எங்கிருந்து இந்த ஞானம் வந்துச்சு? அப்போ இந்த பிரபஞ்சத்திலிருந்து அவருக்கு ஞானம் வந்துச்சு. ஏன்னா அவர் எதுவும் படிக்கலை. அப்போ இந்த பிரபஞ்சத்திலேருந்து ஒன்று இழுக்குதுன்னா என்ன இழுத்துச்சு? இந்த ருத்ராட்சம், இந்த விசுக்தியை அவர் ஆக்டிவேட் பண்ணிட்டார். அவர் செஞ்சது இவ்வளோ தான். இந்த ருத்ராட்சம் நீங்கள் கழுத்தில் போடும்போது இந்த தொண்டை குழியில் போடணும். இந்த விசுக்தி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தோட உங்கள் விசுக்தி கனெக்ட் ஆகி இதில் இருக்கிற நேர்மறை எண்ணங்கள் உங்கள் உடலுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். உங்களோட ஆறா சக்தி மிகுந்ததாக மாறும். நீங்கள் சக்தி மிகுந்தவங்களாக மாறுவீங்க. இதை யார் அணியலாம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கோ, நீங்கள் இறைப்பணி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் எல்லாருமே அணியலாம். இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்டு. இதை அணிஞ்சிட்டா மாமிசம் சாப்பிடக்கூடாதுங்கிறது உண்மை. மற்றபடி வேறு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. என்ன ஆகும் மாமிசம் சாப்பிட்டால் அப்படின்னா, இந்த உணர்ச்சிகள் உங்களுக்குள்ள மீண்டும் வந்துடும். ஒரு உயிரை கொன்று அதை புசிக்கக்கூடிய இந்த உணர்வுங்கிற தடுக்கிறதுக்கு தான் இந்த ருத்ராட்சமே போடுறோம். அதை போட்டுட்டு அந்த தப்பு செய்யும்போது இதனுடைய பலன் நீர்த்து போயிடும். அப்போ இதை அணிஞ்சிட்டோம் அப்படின்னா இதே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும்தான். மற்றபடி குழந்தைகள் போடலாம், பெண்கள் அணியலாம், திருமணமான ஆண்கள் அணியலாம், முதியவர்கள் அணியலாம், எல்லாருமே அணியலாம். இதை எப்படி அணியிறது? நான் கடையில் வாங்கிட்டேன். திங்கக்கிழமை அன்னைக்கு சிவாலயத்தில் நின்று வடக்கு நோக்கி பார்த்து நீங்கள் ஒரு சிவனடியாரை கூப்பிட்டு இதை உங்கள் கழுத்தில் போட சொல்லி நீங்கள் அணிஞ்சிக்கலாம். இல்லையா நீங்களே அணிந்து கொள்ளலாம். இல்லை பக்கத்தில் சிவாலயம் இல்லை, என் வீட்டில் இருந்தே அணியலாமான்னு கேட்டால் வடக்கு திசை, ஏன்னா கைலாயம் அங்கே தான் இருக்குது. நேராக கைலாயத்தை பார்த்து உங்களுக்கு நீங்களே கழுத்தில் கட்டிக்கலாம். இது ஒன்று. வெண்ணிறை ஆடை அணிஞ்சு இதை நீங்கள் கட்டிக்கலாம். இது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறப்ப பெண்கள் அணியலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பெண்களுக்கு எல்லா நேரத்துலையும் அணியலாமாங்கிற இன்னொரு கேள்வியும் இருக்குது. அது மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கே உண்டான சில சிக்கல்கள் இருக்கிறப்ப அணியலாமா? ஏன்னா ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வரும்போது இதெல்லாம் நம்ம அக்கௌண்ட்டில் எடுக்கணும் இல்லையா? இறைவன் பார்வை நம்ம எல்லாருமே பிள்ளைகள். இதில் பெண்கள்னா அதை கொடுத்ததே அவன் தான். ஸோ இங்கே நோ ரெஸ்ட்ரிக்ஷன். அதனால தான் திருமணம் ஆன ஆண்களும் அணியலான்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அவர்களும் அணியலாம், இவர்களும் அணியலாம். இந்த தீட்டுங்கிறது கடவுளின் பார்வையில் இல்லை, மனிதரின் பார்வையில் தான். இப்போ குழந்தைகள் அணியலாம் அப்படின்னு சொன்னீங்க. குழந்தைகள்லேருந்து எல்லாரும் அணியலாம் அப்படிங்கிறப்ப யாருக்கு என்ன முகம் அணிகிறது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஏன்னா ருத்ராட்சத்தில் நிறைய முகம் இருக்குது. இப்போ சில முகங்கள் துறவரம் பூண்ட மக்கள் மட்டுமே அணியக்கூடிய ருத்ராட்சம்லாம் சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க.
இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கிழமைகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரியன் ஞாயிறு 1, திங்கள் 2, செவ்வாய் 3, அப்படியே வந்தீங்கன்னா சனி 7, ராகு 8, கேது 9. இவ்வளோ தான் முகங்கள். இதில் ஒரே ஒரு மாற்றம், ஞாயிறு மட்டும் 12 முகம்னு வச்சுக்கோங்க. சந்திரன் 2 முகம், செவ்வாய் 3 முகம், புதன் 4 முகம், குரு 5 முகம், சுக்கிரன் 6 முகம், சனி 7 முகம், ராகு 8 முகம், கேது 9 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை நீங்கள் அணியலாம். ஏன்னா இந்த 9 கிரகங்கள் தான் 27 நட்சத்திரங்களுக்கு அதிபதிகளாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அனுஷம் நட்சத்திரமாக இருந்தீங்கன்னா அனுஷத்துக்கு அதிபதி சனி. சனி வந்து 7ஆம் நாள், 7 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணியலாம். இப்போ நீங்கள் கார்த்திகை நட்சத்திரம், சூரியன் அதிபதி, சூரியன் 12, அப்போ 12 முகம் கொண்ட ருத்ராட்சம் நீங்கள் அணியலாம். நீங்கள் சந்திரன், ரோகிணி, அப்போ சந்திரன்கிறது 2ஆம் கிழமை, அப்போ 2 முகம் கொண்ட ருத்ராட்சம் நீங்கள் அணியலாம். செவ்வாய், மிருக சீரிசமாக இருக்கீங்க அப்படின்னா 3 முகம் கொண்ட ருத்ராட்சம் அடையலாம். நீங்கள் என்ன நட்சத்திரம், உங்கள் நட்சத்திர அதிபதி, அவர் எத்தனையாவது கிழமைகள் ஞாபகம் வச்சுன்னா அத்தனை முகம் கொண்ட ருத்ராட்சத்தை நீங்கள் அணியலாம். ஸோ அந்த 27 நட்சத்திரத்துக்கும் முகங்கள் இருக்கு. இப்போ அந்த 27 நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒரு லிஸ்ட்டாக பார்க்கலாமா? பார்த்துடலாம். முதல்ல அஸ்வினி நட்சத்திரம். இப்போ சூரியன் அப்படின்னா கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், இவங்க 3 பேர் 12 முகம் அணியலாம். சந்திரன், ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம், இவங்க 2 முகம் கொண்டது அணியலாம். அடுத்து செவ்வாய் நட்சத்திர அதிபர், செவ்வாய்க்குரிய நட்சத்திரங்கள் மிருக சீரிஷம், சித்திரை, அவிட்டம், நீங்கள் இது அணியலாம். அடுத்து புதன் நட்சத்திர அதிபனாக இருந்தால் ஆயில்யம், கேட்டை, ரேவதி, குரு பகவான், விசாகம், புனர்பூஷம், பூரட்டாதி, சுக்கிரன், பரணி, பூரம், பூராடம், இவர்கள் அணியலாம். அடுத்து சனினா அனுஷம், பூஷம், உத்தரட்டாதி, இவர்கள் அணியலாம். அடுத்து ராகு அப்படின்னா திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் நீங்கள் அணியலாம். கேது, அஸ்வினி, மகம், மூலம், இப்படி இந்த ஆர்டர் வைஸில் நீங்கள் இத்தனை முகம் கொண்ட ருத்ராட்சங்கள் அணியும் போது உங்களுக்கு இதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ ருத்ராட்சம் அணிகிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், இப்போ வந்து சொன்னீங்க அந்த மாதிரி 6ஆவை வந்து சுத்தப்படுத்தும் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுடைய தின வாழ்வியல் இருக்கு இல்லையா, நம்ம பொருளாதாரத்துக்கான ஓட்டத்தில் இருக்கும், குடும்பம், உறவுகள் பேன்றது, இதிலெல்லாம் ருத்ராட்சம் என்ன மாதிரியான ஒரு ரோல் பிளே பண்ணுது? இந்த ருத்ராட்சம் அப்படியே சிவனையே பிரதிபலிக்குது. சிவன் அப்படின்னு என்னன்னா, நீங்கள் எந்த செயலும் செய்யாமல் அமைதியாக இருக்கிறதுக்கு பேர் தான் சிவம். சிவன் வந்து ஆழகால விஷத்தையே உண்டபோது இந்த தொண்டைக்குழி விஷத்திக்கு கீழே அவர் இளங்கலை. அதனால அவருக்கு இன்னொரு பேர் என்னன்னா திருநீல கண்டர். விஷத்தை சாப்பிட்டாலே இந்த உடல் நீல நிறமாக மாறிடும். அவர் கழுத்து நீல நிறமாக மாறிடுச்சு, அதனால திருநீல கண்டருங்கிற பேர் அவருக்கு வந்துச்சு. அவர் இதை ஆக்டிவேட் பண்ணியிருந்தார். அதனால இதை நமக்கும் கொடுத்தார். இதை நீங்கள் பண்ணும்போது அந்த காலத்தில் ரிஷிகள்லாம் விஷமே அருந்தினாலும் சரி, இந்த ருத்ராட்சம் அவங்க கழுத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்க உயிர் அவங்கள விட்டு போகாது. அது வந்து சிவனுடைய உயிர். அவர் அனுமதி இல்லாமல் இந்த பூ உலகில் யாருமே அவரை தொட முடியாது. 2வது, இந்த உலகத்தில் நீங்கள் என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைரெக்டாக கடவுள்கிட்ட கேட்கக்கூடாது, இந்த பிரபஞ்சத்திட்ட கேட்கணும். இந்த மனுஷன், இந்த பிரபஞ்சம், கடவுள், இதுதான் ரூட். உங்களுக்கு எது வேணாலும் பிரபஞ்சத்திட்ட கேட்கணும். இந்த பிரபஞ்சம் கடவுளுக்கு அனுப்பும் அந்த சிக்னலை, திரும்பி கடவுள்கிட்ட இருந்து பிரபஞ்சத்திலிருந்து மீண்டும் மனுஷன். இந்த மனுஷன் இப்போ ஒரு ரிசீவிங் மோடாக ஆக்டிவாக செயல்படணும். அந்த ரிசீவிங் மோடு தான் உங்கள் கழுத்தில் இருக்கிற ருத்ராட்சம். இப்போ எனக்கு வந்து ஒரு சொந்த வீடு வேணும், இது எல்லாருடைய கனவு. கடவுள்கிட்ட போய் நின்று எனக்கு இந்த மாதிரி வீடு கொடுக்கணும், நான் வீடு கட்டிட்டேன், என் வீடு இப்போ எப்படி இருக்குன்னு மென்டலி விசுவலைஸ் பண்ணால் போதும். இப்போ என்னுடைய மூளையில் இருக்கக்கூடிய இந்த சிக்னல் இந்த பிரபஞ்சத்துக்கு ரீச் ஆகும். 2வது, என்னுடைய 6ஆவுக்கு தகுந்த கடவுள் யாருங்கிறத இந்த பிரபஞ்சம் செலக்ட் பண்ணும். 33 கோடி தேவர்கள் இருக்காங்க, எல்லாருக்குமே முருகல் தான் அப்படின்னா இல்லை. சிவனை கும்பிடுறவர்கள், வைஷ்ணவர்கள் எல்லாருமே இருக்காங்க. உங்களுக்கு எந்த தெய்வம் உங்கள் ஃப்ரீக்குவன்சிக்கு செட் ஆகுதோ அந்த தெய்வத்துக்கூட தான் உங்களுடைய நினைவுகளை அனுப்பும். அந்த தெய்வங்கள் தான் உங்களோட கனெக்ட் ஆவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் சாமி ஆடுறவங்களை கவனிச்சிங்கனாலே எத்தனையோ சாமிகள் இருக்குது. சுடலமாட சாமி ஆடுறவங்க தான் உண்டு. 93.5ன்னு எஃப்எம் ஃப்ரீக்குவன்சி செட் பண்ணிங்கன்னா சூரியன் எஃப்எம் எடுக்கும். 8 வச்சுட்டிங்கன்னா எடுக்காது. உங்கள் பாடியில் என்ன ஃப்ரீக்குவன்சியோ அந்த 6 என்ன ஃப்ரீக்குவன்சியோ உங்கள் 2 பேரும் ஈக்குவலாக இருக்கீங்கன்னா சரக்குன்னு உடம்புல இறங்கிடும். இவ்வளோதான். 2வது, அசிரீரின்னு கேட்குறோம். இந்த அசிரீரிக்குமே பின்புலத்தில் இவ்வளோ தான் உங்களுக்கு கேட்கும். இந்த ரூமில் இருக்கிற வேறு யாருக்குமே கேட்காது. நீங்கள் தான் 93.5, நான் 100.5, எனக்கு கேட்காது. எனக்கு வேறு ஃப்ரீக்குவன்சி, நான் இந்த பிரபஞ்சத்துலேருந்து வேறு ரிசீவ் பண்ணுறேன். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ரிசீவ் பண்ண இது கழுத்தில் இருக்குது அப்படின்னா
நீங்கள் நல்ல எண்ணங்களை, நேர்மறையான எண்ணங்களை இந்த பிரபஞ்சத்திலிருந்து ரிசீவ் பண்ணுறீங்க. இந்த உடல் தூய்மையாகுது, இந்த ஆறா தூய்மையாகுது, இந்த கர்மா கழியுது. இந்த கர்மா கழிஞ்சிட்டாலே நீங்கள் அடுத்த பிறப்பே எடுக்க மாட்டீங்க. மேக்சிமம் எல்லா தெய்வங்களையும் விட சிவ வழிபாடு பண்ணுறவங்க மோட்சம் அடைஞ்சு முக்தி அடைஞ்சு பிறவா நிலை எடுத்துருவாங்க. நீங்கள் எல்லா ரிஷிகளையுமே பாருங்கள், அவங்களுடைய நோக்கம், நான் ஏதாவது வேலை செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, என்னோட கர்மா, நான் யாரையோ திட்டுவேன், கடினமாக வேலை வாங்குவேன். அப்போ நான் அமைதியாக சித்தனாக உட்காந்துட்டேன்னு வச்சுங்க, இந்த ஜென்மத்தில் நான் எந்த கர்மாவும் செய்யலை, என்னோட பாஸ்ட் கர்மாவுக்கு மட்டும் நான் தவம் இருந்து அதை கழிச்சிட்டேன் அப்படின்னா டைரெக்டாக முக்தி அடைஞ்சிடும். சிவபெருமானுக்குன்னு ஒரு ஸ்தலம் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக இருக்குது. சிவபக்தர்கள் எல்லாருமே அங்கே போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஏதாவது கோயில் இருக்கா? எல்லாரும் திருவண்ணாமலை சொல்லிட்டாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் வெள்ளியங்கிரி மலை தான். இந்த வெள்ளியங்கிரி மலை நீங்கள் 7 மலையை ஏறி இறங்கி போவீங்க. நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும், இந்த இங்கேருந்து சக்கரம் உங்களுக்கு மூலாதாரத்திலிருந்து சக்கரம் ஆக்டிவேட் ஆகும். ஒவ்வொரு மலையும் நீங்கள் ஏறி இறங்கும் போதும் இந்த ஒவ்வொரு சக்கரங்களும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். உங்களுக்கு யூரின் வர மாதிரி கூட ஃபீல் ஆகும். அந்த மலையில் போனால் மட்டும்தான் அந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு அந்த உபாதைகள் வரும். ஒவ்வொரு சக்கரம் அப்புறம் உங்களுக்கு திடீர்னு மூச்சு இங்கே வந்துடும், மூச்சு விடுற மாதிரி இருக்கும். இங்கே தொண்டைக்குழிக்கு வந்திருக்கும் போது ஒரு மாதிரி டயர்டாகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. முதுகு தண்டு நீங்கள் யோகா பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்கன்னு என்னென்னா, வளைஞ்சு இருக்கிற இப்படி முதுகு தண்டை நேராக நிமித்துனீங்கன்னா மூலாதாரத்தில் இருக்கிற சக்தி இந்த ஆக்கினைக்கு வந்து இங்கே சேரும். இதுதான் ஆக்கினை. இந்த ஆக்கினை தீட்சை அடைஞ்சிட்டா உங்களுடைய தேர்ட் ஐ ஓப்பன் ஆயிரும். இதுதான் கான்செப்ட். ஒரு உயிர் பிறக்குதுன்னா நம்ம விந்திலிருந்து பிறக்குது, அதில் தான் உயிர் இருக்குது. இன்னொரு உயிரையே கொடுக்கக்கூடிய சக்தி அதில் இருக்குது. அதை கொண்டு வந்து இந்த ஆக்கினையில் வைக்கணும். சயின்ஸில் சொன்னால் பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்டிவேட் பண்ணணும். இதை ஆக்டிவேட் பண்ணிட்டா போதும். அதுக்கு மூலாதாரம் வளைஞ்சு இருக்குது, அதை நேர்படுத்தணும். இவ்வளோதான். நீங்கள் தவத்தில் உட்காந்திங்கன்னா இப்படி உட்காருவாங்க, ஏன்னா வேகமாக ஏறணும். வளைஞ்சிருந்தால் ஏறாது. இந்த நிலை தான். இப்போ நீங்கள் வெள்ளியங்கிரி மலை ஏறி இறங்குனீங்கனாலே உங்களுக்கு 7 சக்கரமும் ஆக்டிவேட் ஆயிரும். நீங்கள் சிவனை அங்கேயே பார்த்துடலாம், மலையிலேயே பார்த்துடலாம். வேற எங்கேயும் மலையே சிவன் தான். மலையே சிவன் தான். நான் 7 மலை ஏறிட்டு அந்த 6 மலை ஏறி முடிச்ச உடனே ஒரு சுனை இருக்கும். சுனை இருக்கும். அதுல குளிச்சாலே வந்து பரவச நிலை அடைஞ்சிருவோம், லைட் ஆயிரும். அதுக்கு பிறகு அந்த 6 மலைக்கு மேல அந்த 7வது மலையில எல்லாம் ஏறும்போது கை கால்லாம் நடுங்கினாலும் நம்ம வந்து அந்த சிவனை பார்க்கணும் அப்படிங்கிற. உண்மையாலே பார்த்தீங்கன்னா இந்த உடல் வந்து பலவீனமாயிரும், இது ரொம்ப டயர்டாயிரும். ஆனால் உட்கார மாட்டோம். நான் நிறைய தடவை இதை இப்போ உட்காந்துருவோம், நம்மளால முடியாது, இப்போ உட்காந்துருவோம், அங்கே போய் உட்காந்துருவோம் நினச்சிருக்கிறனே ஒழிய உட்காந்ததே கிடையாது. அவனை பார்த்துட்டு தான். அவ்வளோதான். இந்த முக்திங்கிறது அங்கே ஒரு மரணமே வரக்கூடிய ஒரு தருணமாக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அவனை பார்த்துட்டு தான் சாவாக இருந்தாலும். அப்படிங்கிறப்ப இந்த பிரபஞ்சத்தில் ஒரு விதி இருக்குது. இந்த மனம் எங்கே இருக்கிறதோ இந்த உடல் அதை நோக்கி பயணிக்கும். அவ்வளோதான். உதாரணம், இதுக்கு காதலாக இருந்தாலும் சரி, உங்கள் காதல் எங்கே இருக்காங்களோ உங்கள் மனசு பூரா அங்கேயே இருக்கும். நான் சிவனை நினைக்கிறேன், என் நினைவு பூரா சிவனாக இருக்குது. அவன் எங்கே இருக்காருன்னா இந்த மனசு ஆட்டோமேட்டிக்காக அதை எத்தனை 7 மலை என்ன 70 மலையாக இருந்தாலும் ஏறி போய் பார்த்துட்டு வந்துடும். ருத்ராட்சம் குறித்தும் சிவபக்தி குறித்தும் நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th to May 31st.